வயது கணிக்க முடியாத மார்க்கண்டேயன் உடற்பயிற்சி கொடுக்கும் உற்சாகத்தில் ஓடிக்கொண்டிருப்பவர். இன்னும் சொல்லலாம் இவரை பற்றி. அவர்தான் சரத்குமார். சரத்குமாரை பற்றிய ஒரு பார்வை இங்கே. யோசித்து முடிவெடுத்தால் அதில் உறுதியாக நிற்பது இவர் வழக்கம். முடிவை மாற்றச் சொல்லும் நலம் விரும்பிகளிடம் தான் எடுத்த முடிவுக்கான விளக்கத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் சளைக்காமல் சொல்பவர் அவர் சரத்குமார். இவருக்கு எத்தனை அடையாளங்கள் இருந்தாலும் தனது ஆரம்ப அடையாளமாக இப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பது பத்திரிகையாளர் என்பதைத்தான். அப்பா ராமநாதன் அகில இந்திய வானொலியில் கணீர் குரலுக்கு சொந்தக்காரர். பிறகு PIPயின் மூத்த அதிகாரியாக இருந்தவர். சொந்த காலில் நிற்க ஆசைப்பட்ட சரத் பெங்களூருவுக்கு போனார். அங்கேதான் அவரது பத்திரிகை வாழ்க்கை ஆரம்பமானது. சைக்கிளில் பேப்பர் போடுபவராக, நிருபராக, விளம்பரம் சேகரிப்பவராக தன் வாழ்க்கையை தொடங்கினார். 86ஆம் வருடம் கண் சிமிட்டும் நேரம் படத்தை தயாரித்து சிறிய வேடத்தில் நடித்து அரிதாரம் பூசிய சரத்குமார் இன்று வரையிலும் முன்னணி நடிகராக 150 படங்களை தொட்டிருக்கிறார். மற்ற நடிகர்கள் படப்பிடிப்பு தளங்களில் தனி வாகனத்தில் முடங்குவார்கள். ஆனால் சரத் கிராமங்களில், நகரங்களில், ஸ்டூடியோக்களில் எங்கு படப்பிடிப்பு நடந்தாலும் தனது சொந்த வாகனத்தில் இருப்பார். அநேகமாக தனது ஷாட் வரும் வரை அங்கே கூடியிருக்கும் மக்களோடு கலந்திருப்பார். ஒரு ஊரில் ஷூட்டிங் என்றால் அங்கே உள்ள தனது ரசிகர் அல்லது நண்பர் வீட்டில்தான் தங்குவார் சரத். அந்த ஊர் பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொள்வார். வெளியூர்களில் பெரும்பாலும் அவரே கார் ஓட்டுவார். தான் நடிக்கும் இடங்களில் தன்னிடம் வேலை கேட்டு வந்த இளைஞர்கள்தான் இப்போது சரத் வீட்டில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். சரத்தின் சினிமாவின் முதல் வெற்றி என்றால் அது சூரியன் படம்தான். அந்த படம் தந்த அங்கீகாரம்தான் சரத் கட்டிய புது வீட்டுக்கு சூரியன் என பெயரிட வைத்தது. 95ஆம் வருடம் சரத்தின் சினிமா வாழ்க்கை உச்சத்தில் இருந்தபோது பொது வாழ்க்கை பக்கம் தன் பார்வையை திருப்பினார். அரசியலில் அல்ல. மெர்கன்டைல் வங்கி மீட்புக்காக சென்னை அண்ணா சாலையில் பெரியார் சிலையின் முன்பு லட்சம் பேரோடு சரத்குமார் தோன்றினார். நடந்தே சென்று ரிசர்வ் வங்கியில் மனு கொடுத்தார். இங்குதான் அரசியல் அவரை இழுத்தது. நட்பு ரீதியாக சினிமா விழாக்களுக்காக அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவை சரத்குமார் சந்தித்திருந்தாலும் அரசியல் ரீதியாக தன்னை இணைத்துக் கொண்டது திமுகவில். 96ஆம் வருடம் ரஜினி, விஜயகாந்த் என நடிகர்கள் அரசியலுக்கு வராமல் தங்கள் கருத்துக்களை மட்டுமே கொளுத்தி போட்டுக் கொண்டிருக்க நேரடியாக அரசியலுக்கு வந்தார் சரத்குமார். திமுகவால் ராஜ்யசபா MP ஆக்கப்பட்டார். அவர் MP ஆவதற்கு முன்பு சமுத்திரம் படத்திற்காக மைசூரு பகுதியில் சரத் ஷூட்டிங்கில் இருக்க அப்போது காவிரி பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. சரத் பங்கேற்ற படப்பிடிப்பு குழுவினர் கன்னடர்களால் மிரட்டப்பட்டார்கள். அனைவரும் சென்னைக்கு திரும்ப சரத் மட்டும் எதிர்ப்பவர்களை எதிர்கொண்டார். ஏன் ஆவேசம் என அவர்களோடு விவாதித்தார். காவிரி பிரச்சனை பற்றி தான் தங்கியிருந்த கிராமத்தில் கூட்டம் போட்டு கன்னடத்தில் பேசி தமிழகத்தின் கருத்தை வெளிப்படுத்தினார். சரத்குமாரின் இந்த நடவடிக்கை கன்னட கட்சிகளை சூடேற்றியது. சரத்குமாருக்கு பதிலடி கொடுக்க அனைத்து கட்சிகளும் சரத்குமார் தங்கியிருந்த கிராமத்திற்கு படையெடுக்க துவங்கின. தமிழக உளவுத்துறை உயரதிகாரிகள் சரத்குமாரை தொடர்பு கொண்டு அங்கிருந்து கிளம்ப சொல்ல சரத்குமார் சென்னை வந்தார். தன் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதவர். நடிகர் சங்க விவகாரம் அரசியலாக்கப்பட்டு தனது பங்களிப்பு மறைக்கப்பட்ட போது உடைந்து போனார். அதுதான் நாசர் தலைமையில் புதியவர்கள் பங்கேற்ற அதே நாள் தனது நிலைப்பாட்டை பத்திரிகையாளர்கள் முன்பு சொன்னபோது முதல் முறையாக கண்கலங்கினார் சரத். நடிகர் சங்கத்துக்கு கோடிகளில் கடன் இருந்த சமயத்தில் சரத் செயலாளராகவும்
விஜயகாந்த் தலைவராகவும் இருந்தார்கள். இருவரும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து பணம் திரட்டி கடன் அடைக்க முடிவு செய்தார்கள். ஆனால் கடனுக்கும் வரவுக்கும் பெரிய இடைவெளி இருந்தது. டெல்லியில் வங்கியின் உயரதிகாரிகளை சந்தித்த சரத்குமார் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி கணிசமான தொகையை தள்ளுபடி செய்ய வைத்து கலை நிகழ்ச்சிகளில் வசூலான பணத்தை கொண்டு கடன் அடைக்கப்பட்டது. 2007ஆம் வருடம் தனி கட்சி துவங்கிய சரத்குமார் முதலில் கூட்டணி வைத்தது அதிமுகவுடன். இன்று வரை கூட்டணியில் தொடர்கிறார். கூடங்குளம் பிரச்சனையில் அந்த திட்டத்திற்கு எதிராக சுற்றுவட்டார கிராம மக்கள் தொடர்ச்சியாக வருடக்கணக்கில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்க பெரும்பாலான கட்சிகள் போராட்டத்தை ஆதரித்தன. சரத்குமார் கூட்டணி கொண்டிருந்த அதிமுக கூடங்குளத்தில் கருத்து தெரிவிக்காமல் இருந்தாலும் அணுமின் நிலையம் நாட்டிற்கு தேவை, அதை உடனே திறக்க வேண்டும் என நெல்லையில் பெரிய அளவில் உண்ணாவிரதத்தை நடத்தினார் சரத்குமார். கட்சி துவங்கியதிலிருந்து வாரம் தவறாமல் தொண்டர்களுக்காக தலைவனின் கடிதம் என்ற கட்சி பத்திரிகையை நடத்தி வருகிறார். அதில் தனது ஒரு வார நடவடிக்கைகளின் பட்டியல் இடம்பெற்றிருக்கும். எதையும் மறைக்காமல் தன் வாழ்க்கையில் அந்த ஒரு வாரம் நடந்தவற்றை தொண்டர்களுடன் பகிர்ந்து கொள்வார் சரத்குமார். இதற்கு விலை ஏதும் இல்லை. தனது சொந்த செலவிலேயே தொண்டர்களின் வீடு தேடி சேர்க்கிறார் சரத்குமார். கிராமப்புறங்களில் அதிநவீன பள்ளிகளை துவங்குவது சரத்குமாரின் லட்சியம். நீண்ட நாள் கனவான தனது திட்டத்தை உடனே செயல்படுத்த திடீர் முடிவெடுத்திருக்கிறார். இதற்காக தென் மாவட்டங்களில் சில இடங்களை தேர்வு செய்திருக்கும் சரத்குமார் அதற்கான முயற்சிகளில் முழு வேகத்தில் இறங்கியிருக்கிறார்.